புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழ் மாட்சி உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழ் மாட்சி உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழ் மாட்சி உண்டாக கடவது. உதகை மறை மாவட்டம் புனித மிக்கேல் அதிதூதர் பங்கு மக்களால் இந்த ஆராதனையானது நடத்தப்படுகின்றது. மாதா டிவி அன்பர்கள் ஒவ்வொருவருக்கும் நமது சார்பாக அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். என் தெய்வம் வாழும் பூமி இது, எத்துணை அழகு இது. என் தெய்வம் வாழும் பூமி இது, எத்துணை அழகு இது. ஆம், இந்த உலகம் மிகவும் அழகான ஒன்று. தொடக்க நூல் 1. கடவுளால் இந்த உலகம், உலகத்தில் உள்ள அனைத்தும் படைக்கப்படுகின்றன. மணி மகுடமாக கடவுள் மனிதனை படைக்கின்றார். திருப்பாடல் 8 இதை அப்படியே பிரதிபலிக்கின்றது. மனிதன் மணி மகுடமாக படைப்பின் விளங்குகின்ற பொழுது இறைவன் எதிர்பார்ப்பது என்ன? இந்த உலகம், உலகத்திலுள்ள அனைத்தும் மிகுந்த போற்றுதலுக்குரிய ஒன்றாக இருக்கின்றது. வானத்தை பாருங்கள், விண்மீனை பாருங்கள், சந்திரனையும் சூரியனையும் பாருங்கள், எத்துணை அழகாக இருக்கின்றது. இந்த பூமியை பாருங்கள், எத்துணை அழகாக இருக்கின்றது. மரங்கள், செடிகள், கொடிகள், பறவைகள், பூச்சிகள், விலங்குகள் என்று சொல்லி அனைத்தையும் கடவுள் அழகானதாக படைத்திருக்கின்றார். எல்லாவற்றிற்கும் மேலாக கடவுள் மனிதனை சிறப்பாக படைத்திருக்கின்றார். ஏனென்றால் இந்த படைப்பு அனைத்தையும் மனிதன் பயன்படுத்தி மகிழ்வோடு வாழ வேண்டும் என்பதற்காக. கடவுளுடைய படைப்பின் நோக்கம் மனிதன் உறவுகளில் திளைக்க வேண்டும் என்பதற்காக. அழகான உறவுகள். வாழ்க்கை என்பது உறவுகளால் பின்னப்பட்ட வலையாக இருக்கின்றது. இந்த உறவில் மகிழ்ச்சி காண நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகின்றோம். இறைவனோடு நாம் கொண்டிருக்கின்ற நெருக்கமான உறவு, கடவுளால் படைக்கப்பட்ட இந்த இயற்கையோடு நாம் கொண்டிருக்கின்ற உறவு, மனிதர்களோடு நாம் கொள்ளுகின்ற உறவு, மேலாக நம்மோடு நாம் கொள்ளுகின்ற உறவு, இதில்தான் உண்மையான மகிழ்ச்சி இருக்கின்றது. இந்த உறவுகளில் சிக்கல்கள் ஏற்படுகின்ற பொழுது மகிழ்ச்சி மறைந்து போகின்றது. உறவை புதுப்பிப்பதற்காகவே கடவுள் தன் மனிதனை மீண்டுமாய் மீட்புக்கு உள்ளாக்கி மீண்டும் தம்மோடு அவர் இணைத்துக் கொள்ளுகின்றார். இந்த நிலையில்
நாம் ஒவ்வொருவரும் உறவுகளை மதிப்போம். நாம் மேற்கொள்ளுகின்ற தியானங்கள், வழிபாடுகள் அனைத்துமே உறவுகளை மையப்படுத்தியதாகவே இருக்கின்றது. எனவே உடைந்து போன உறவுகளை நாம் சீர் செய்து எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இறைவனோடும் பிறரோடும் இயற்கையோடும் இணைந்து வாழக்கூடியவர்களாக நாம் வாழ இதோ இந்த ஆராதனைய நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுவோம். இந்த நாளை நாம் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுவோம். மகிழ்ச்சியை அனுபவிப்போம். இறைவன் என்றும் போற்ற பெறுவாராக. இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதோ ஆண்டவரோடு நாம் எவ்வாறு உறவு கொண்டிருக்க வேண்டும், நமக்கு அடுத்திருப்பவர்களோடு நம்மோடு வாழ்பவர்களோடு எவ்வாறு நாம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதை அவருடைய பாசத்திற்குரிய தந்தை அவர்கள் அழகாக சொன்னாங்க. இது ஆண்டவரோடு நாம் அந்த உறவை புதுப்பிக்கின்ற போது, நாம் ஆண்டவரோடு ஒன்றிணைத்திருக்கிற போது கடவுள் நமக்கு மீட்பை ஆசீர்வாதத்தை தருவார். அழாதே என்று சொல்லி நம்மை தேற்றுவார். கலங்காதே என்று சொல்லி நமக்கு ஆறுதலான வார்த்தையை தருவார். ஆண்டவரே, இதோ உம்மோடு நிலைத்திருக்க என் சகோதர சகோதரிகளோடு எங்கள் உறவை புதுப்பிக்க எங்களுக்கு அருள் தாரும் என்ற அந்த சிந்தனையோடு நாம் இந்த பாடலை பாடி ஆண்டவரை துதிப்போம். அன்பு கோருவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா அன்பு கோருவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. கரங்கள் தட்டி நாம் பாடுவோமா? அன்பு கோருவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கோருவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. நம் ஆண்டவர் எபினேசராக இருக்கிறார். எபினேசர் என்று சொன்னால் உதவுகின்ற ஆண்டவர் என்பது அர்த்தம். இன்னைக்கு பாருங்களேன், உதவிக்காக எத்தனையோ பேர் இங்க இருக்கிறோம். இந்த அகில உலகம் இருந்தும் மாதா தொலைக்காட்சி வழியாக ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அவளோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நம் ஆண்டவர் உதவுகின்ற ஆண்டவர். அதனால்தான் அவரை இப்போது எபினேசர் என்று சொல்லி நாம் பாட இருக்கிறோம். அந்த எபினேசரிடம் ஒப்பு கொடுப்போம். உங்கள் தேவைகள் எல்லாம் ஒப்பு கொடுக்கும். இதோ எனக்கு உதவி எங்கிருந்து வரும், என் ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும் என்று சொல்லி இறை வார்த்தை சொல்லுகிறதே. அந்த ஆண்டவரால் மட்டும்தான் உங்களுக்கு உதவ முடியும். ஆண்டவரே எங்களுக்கு உதவும், உம்மை நாங்கள் போற்றுகிறோம், புகழுகிறோம், ஆராதிக்கிறோம் என்ற உணர்வோடு நாம் கரம் தட்டி தொடர்ந்து பாடி ஆண்டவரை துதிப்போமா? எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே. இதுவரையில் உதவினீரே. இதுவரையில் உதவினீரே. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. கரமுயர்த்தி ஆராதனை ஆராதனை
ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை. அன்பு சகோதரனே சகோதரி, இதோ நம்முடைய ஆண்டவர் எல்ரோயி என்று சொல்லி அழைக்கப்படக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். எல்ரோயி என்று சொன்னால் காண்பவர், நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாருங்க. இங்க இருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் இதோ இந்த நற்கருணை ஆண்டவர் கருணை நிறைந்த பார்வையோடு பார்த்து கொண்டிருக்கிறார். அன்பொழுக பார்த்து கொண்டிருக்கிறார். இரக்கம் நிறைந்த பார்வையோடு பார்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்ன பாருங்க ஆண்டவரே, என் வாழ்வில் இருக்கக்கூடிய துன்பம் துயரம் இதை பாருங்க ஆண்டவரே, என் குடும்பத்தின் நிலையை நீங்க பாருங்க ஆண்டவரே. ஆண்டவரே பல ஆண்டுகளாக நோயுற்றிருக்கிறேன், என் நோய்களை பாரு, என் இயலாமைகளை பாரு. லூக்கா நற்செய்தி 19வது அதிகாரத்தில் ஆண்டவரே சக்கேவை பார்த்தீங்க, அந்த சக்கேனுடைய வாழ்வு மாறியது. என்ன பாருங்க ஆண்டவரே, இந்த உலகத்தை பாருங்க, இந்த உலகத்தினுடைய வாழ்வு மாறட்டும், உன் கருணை கண்களிலே எங்களுக்கு தயை கிடைக்கட்டும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் பாடி ஆண்டவரை துதிப்போமா? கரம் தட்டி தொடர்ந்து பாடுவோம். எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. கரமுயர்த்தி ஆராதனை 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 ஆராதனை. இது அன்பு சகோதரனே சகோதரியே, நம்முடைய நோய்களை எல்லாம் ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் யெகோவா ரஃபா, சுகம் தரும் தெய்வம். அது உடல் சுகமாக இருக்கலாம், அல்லது இதயத்தில் இருக்கக்கூடிய பாரமாக இருக்கலாம், ஆன்ம நோய்களாக இருக்கலாம், உள்வன காயங்களாக இருக்கலாம். ஆண்டவர் ஒருவரால் மட்டும்தான் எனக்கு சுகம் தர முடியும். மருத்துவரோ மருந்தோ எனக்கு சுகம் கொடுக்க முடியாது. என் ஆண்டவரால் தான் சுகம் தர முடியும். ஏனென்றால் இந்த மருந்தையும் மருத்துவத்தையும் உருவாக்கியவர் என் ஆண்டவர். ஒப்புக்கொடுங்க, உடைய உடல் நோய்களை எல்லாம் ஒப்புக்கொடுங்க, மனபாரங்களை எல்லாம் ஒப்புக்கொடுங்க, உள்மன காயங்களை எல்லாம் ஒப்புக்கொடுங்க. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், இதோ நமக்கு சுகம் கிடைக்கும். நூற்றுவ தலைவன் சொன்னார், ஆண்டவரே என் வேலையால் சுகமில்லாமல் இருக்கிறான், நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அவன் சுகம் பெற்றுக் கொள்வான் என்று சொல்லி அந்த நூற்றுவ தலைவன் நம்பினார். இதோ அவனுடைய வேலையாளுக்கு சுகம் கிடைத்தது. அதை போல ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இதோ உடல் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், எவ்வளவு மருந்து எத்தனை டாக்டரை நான் பார்த்துட்டேன், எனக்கு சுகமே இல்லை. ஆண்டவரே நீர் ஒரு வார்த்தை சொல்லு, ஆண்டவரே நீர் ஒரே ஒரு வார்த்தை சொல்லு, எனக்கு சுகம் கிடைக்கும். இந்த நம்பிக்கையோடு நம் ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போமா? கரம் தட்டி தொடர்ந்து பாடி ஆண்டவரை துதிப்போம். யெகோவா ரப்பா யெகோவா ரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரப்பா யெகோவா ரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. கரம் தட்டி அன்பு கூறுவே, இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவே, இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா. அன்பு கூறுவே, இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவே,
வல்லமையாய் கரம் தட்டி ஆராதிப்பேன் எங்கள் ஆறுதலே. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவே ரட்சகரே, ஆராதிப்பேன் எங்கள் ரட்சகரே. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் எங்கள் மருத்துவரே, மருத்துவரே, ஆராதிப்பேன் சுகம் எங்கள் தாரும். மருத்துவரே. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் அடைக்கலமே, அடைக்கலமே, ஆராதிப்பேன் எங்கள் கரம் தட்டி அடைக்கலமே. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். ஹல்லேலூயா. வல்லமையா கரம் தட்டி ஹல்லேலூயா. ஆண்டவரை போற்றுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இரண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றி இயேசு, போற்றி இயேசு. ஹalleluya. நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே, போற்றி ஆண்டவரே. உம்மை போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். நன்றி, நன்றி, நன்றி. போற்றி, 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 போற்றி. எல்லோரும் வாய்த்திருந்து சொல். இயேசுவே, ஆண்டவரே, நல்லவரே, வல்லவரே, சுகம் தரும் தெய்வமே, விடுதலை தரும் தெய்வமே, எங்கள் மீது இரக்கம் வைக்கும் தெய்வமே, எங்கள் பாவங்களை மன்னிக்கிறவரே, எங்களுக்கு விடுதலை தருகிறவரே, எங்களை உம் பிள்ளையாக ஏற்றுக்கொண்ட தெய்வமே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. நன்றி, 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 நன்றி. ஆண்டவரை உற்று நோக்கி உடைக்கப்பட்ட பாத்திரமானே, ஆண்டவரே, உபயோகமற்றிருந்தே, இயேசுவே, ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டேன். ஆண்டவரே, உடைக்கப்பட்ட பாத்திரம் போலான், உடைக்கப்பட்ட பாத்திரமானே, உபயோகமற்றிருந்தேன். உபயோகமற்றிருந்தே, நானா எதுக்குமே லாக்கியல் சொல்லி நினைத்தார்கள் ஆண்டவரே. ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டேன். ஆண்டவரே, உம்முடைய கரம் ஆனாலும் நீங்க இல்லை கண்ட விதம் பெரியது. ஆம் இயேசுவே, என் உயர்வின் பெருமை எல்லாம் ஒருவருக்குரியதே. ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் பெரியது சாமி. கண்ட விதம் பெரியது. என் வாழ்வின் உயர்விற்கெல்லாம் என் உயர்வின் பெருமை எல்லாம் உம் ஒருவருக்குரியது ஆண்டவரே. ஒருவருக்குரியதே. இயேசுவே, ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீர் மாத்திரம் போதும், சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நீங்க மட்டும் போதும் ராஜா. நீர் மாத்திரம் போதும், என் வாழ்வில நான் மகிழ்ச்சியா இருக்க நீர் மாத்திரம் போதும். ஆண்டவரே, எனக்கு எனக்கு சொல்லுங்க, நற்கரனின் ஆதரை பார்த்து சொல்லுங்க, நீர் மட்டும் போதும். நீர் மாத்திரம் போதும், இயேசுவே, நீர் மாத்திரம் போதும். ஆண்டவரே, நீர் மாத்திரம் போதும் நீங்க மாத்திரம் போதும் ராஜா. எனக்கு. அப்படியே கரம் உயர்த்தி ஹல்லேலூயா. 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 புனிதர்கள் தூதர்களோடு இணைந்து சொல்லுங்க. ஹல்லேலூயா. 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 ஆமென். அப்படியே கரங்களை
கரங்கள் இரண்டையும் இதயத்தோடு சேர்த்து வைத்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. இயேசு ஆண்டவரை உற்று நோக்குங்க. இது ஆண்டவர் வல்லவர், நல்லவர். லூக்கா நற்செய்தி 7வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த நயின் நகர விதவியினுடைய கண்ணீரை பார்த்து அழாதே. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுடைய கண்ணீரெல்லாம் பார்த்து, உங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் பார்த்து, உங்களுடைய துன்பத்தை எல்லாம் பார்த்து சாமி சொல்றார் பாருங்க, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, அழாதே. இதோ நான் உன்னோடு இருக்கிறேன். இது உன் துன்பத்தில், துயரத்தில், வேதனையில், கண்ணீரில் இதோ நான் உங்கூட இருக்கிற மகனே, அழாதே என்று சொல்லி ஆறுதலான வார்த்தையை நமக்கு தருகிறார். அந்த ஆண்டவரை மட்டும் உற்று நோக்குவோம். அந்த இயேசு சாமியை மட்டும் உற்று நோக்குவோம். இதோ அந்த ஆண்டவர் மட்டும்தான் என் கண்ணீரை துடைக்கக்கூடியவர். நான் கண்ணில் தண்ணி விடும்போது இதோ என் சகோதரனோ சகோதரியோ தாயோ தந்தையோ எல்லாருக்கும் முன்னால் என் ஆண்டவரின் கரம் என்கிட்ட வரும். என் கண்ணீரை துடைத்து என் அன்பு மகனே அழாதேன்னு சொல். அந்த ஆண்டவர் தான் என் கூட இருக்கிறார். அந்த ஆண்டவருக்கு அருகில் தான் நான் நிற்கிறேன். அந்த ஆண்டவர் மட்டும்தான் என் தோல்ல கரத்தை போட்டு அப்படியே இருக்க அணைத்து, என் மகனே மகளே அழாதே, உன்னோடு நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அந்த ஆண்டவருடைய அன்பை, அந்த ஆண்டவருடைய இரக்கத்தை இதோ இந்த நற்கருணை ஆராதனையின் வழியாக நாம் சுவைப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நற்கருணை ஆராதனை மையமாக நம்ம எடுத்துக்கொண்ட அந்த மைய பொருள் என்னன்னா அழாதீர், அழாதீர். இதுதான் லூக்கா நற்செய்தி 7வது அதிகாரம் 13வது இறைவசனம். அழாதீங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அழகிறத பார்த்து இந்த உலகத்தில் பல பேர் சந்தோஷமா இருப்பாங்க. நான் கஷ்டப்படுறதை பார்த்து இந்த உலகத்தில் பல பேர் பா என்னை திட்டினில்ல மாவனை, உனக்கு அப்படித்தான் வேணும், உனக்கு அப்படிதான் வேணும், நீ என்னென்ன ஆட்டம் போட்ட, ஆண்டவர் வச்சாரா? ஆண்டவர் வைக்க மாட்டாருங்க. ஆண்டவர் நான் அழுவதை குறித்து மகிழ்ச்சி அடையக்கூடிய மனுஷன் மகிழ்ச்சி அடைவாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன செய்வார்? எனக்காக என்னோடு சேர்ந்து அழுவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஸ்கூல்லாம் படிக்கும்போது, நான் சின்ன பையனில் ஸ்கூலில் படிக்கும்போது செம்ம சேட்டை பண்ணுவேன். அவ்வளவு குறும்பு. நிறைய நேரத்தில் மாதா தொலைக்காட்சி வழியாக என் டீச்சர்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது சொல்லுவேன், ஏன்டா நீ சின்ன பையனாக இருக்கிற குறும்பெல்லாம் ஏன்டா சொல்லி உன்னுடைய மானத்தையும் எங்கள் மானத்தையும் சேர்த்து வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு பல நேரத்தில் எனக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்லாம் சொல்லுவது உண்டு. அப்போல்லாம் ஸ்கூலில் இப்போல்லாம் யாரையும் அடிக்கக்கூடாது இல்லை, நிறைய ஆசிரியர்கள்லாம் இருக்கிறீங்க, நிறைய பேர் இருக்கீங்க. இப்போல்லாம் ஸ்கூலில் யாரையும் திட்டக்கூடாது, அடிக்கக்கூடாது. அப்போல்லாம் வெளுத்து வாங்குவாங்க. ஒருவேளை அப்போல்லாம் அடித்ததுனால தான் நல்லா சாமியாரான்னு என்னன்னு தெரியல, செம்ம அட்டி வாங்குவேன். டீச்சர், எங்கள் அப்பாவே ஒரு வாத்தியார் தான். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அவன் முட்டை கண்ணை மட்டும் வச்சுட்டு மீதி எங்கே வேணாலும் அவனை அடிங்க சார், நான் பார்த்துக்கிறேன் சார் அப்படின்னு. சில டைமில் எங்கள் ஆசிரியர் டீச்சர்ஸ் சில நேரத்தில் படிக்கலை, சில நேரத்தில் குறும்பு பண்ணுனா வெளுன்னு வெளுப்பாங்க. எங்கள் அப்பாட்ட சொன்னால் திட்டு வரன்ட்டு எங்கள் அம்மாட்ட வந்து சொல்லும்மா, எனக்கு அந்த சார் என்னை செம்மையாக அடிச்சிட்டாருமா. அப்படியே அழுந்தனா எங்கள் அம்மா அப்படியே மடியில் படுக்க வச்சுட்டு கண்ணை தொடச்சி வச்சு அப்படியே சொல்லும், சாமி அழாத சாமி, சாமி அழாதுன்னு சொல்லிட்டு நான் அழுறனோ இல்லையோ எங்கள் அம்மா கண்ணில் தண்ணி. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அவனை அடிங்கன்னு சொன்ன அதே வார்த்தை, அதே தாய், நான் எங்கள் ஸ்கூலில் என்னை டீச்சர்ஸ் அடிச்சிட்டாங்கம்மா, எங்கள் வாத்தியார் அடிச்சிட்டாங்க, எங்கள் டீச்சர் அடிச்சிட்டாங்கன்னா அப்படியே மடியில் படுக்க வச்சுட்டு கண்ணை தொடச்சிட்டு, சாமி அழுவாத சாமி, உன் நல்லதுக்காகத்தான் அடிக்கிறாங்க, நீ நல்லா படிக்கணும்னு தானே அந்த சார் உன்னை அடித்தாங்க, நீ நல்லா படிக்கணும்னு தானே அந்த டீச்சர் உன்னை அடித்தாங்க, அழாத சாமி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கண்ணில் தண்ணியை தொடச்சி விட்டுட்டு அப்படியே தலையை வருடி விடுவாங்க. பாருங்க, இந்த உலகத்தில் அந்த அன்னையின் அன்புக்கு ஈடாக வேறு எதுவுமே இருக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதனால தாங்க கடவுள் எல்லா இடத்திலும் இருக்க முடியாது என்பதற்காகத்தான் ஒரு தாயை கொடுத்து அந்த தாயின் அன்பின் வழியாக, அன்பு மகனே மகளே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி நம்மை அன்பு செய்யக்கூடிய அந்த தெய்வம். பாருங்களேன், ஒரு தாய்க்கு அந்த பிள்ளை அழுவுறத பார்க்க முடியாதுன்னா, என்னை படைத்த இந்த ஆண்டவருக்கு நான் அழுததை எப்பயாவது பார்த்துட்டு இருப்பாரா? இருக்க மாட்டார். அதனால்தான் அந்த ஆண்டவர் நான் துன்பப்படும் போது, வேதனைப்படும் போது, கண்ணீர் வடிக்கும் போது என் ஆண்டவர் சொல்லுவார், என்ன சொல்லுவார்? என்னை பார்த்து,
என் பிள்ளையே, என் அன்பு மகனே மகளே அழாது, நான் உன்னோடு இருக்கிறேன். நான் துன்பப்படும் போது, வேதனைப்படும் போது, ஏதோ பல இந்த உலகத்துல ஒரு சில நண்பர்கள் தான் நீங்க அழாதீங்கன்னு சொல்லி ஆறுதலா இருப்பாங்க. மற்றவெல்லாம் இந்த உலகம் நான் துன்பப்படுறதை பார்த்து, வேதனைப்படுறதை பார்த்து இந்த உலகம் சந்தோஷப்படுங்க. என் ஆண்டவர் அதை குறித்து வேதனைப்படுவார். என் ஆண்டவர் சொல்லுவார், அழாதீர்கள் என்று சொல்லி. ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு, எந்த பெரும் குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு, ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு, எந்த பெரும் குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு. பாடல் 101 பக்கம் 48. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். துன்பமான நேரம், வேதனையான நேரம், அவமானப்பட்டு கூணி குறுகி நின்ற நேரம், தொழிலில் நஷ்டப்பட்ட நேரம், இதோ உடல்நிலை சரியில்லாம இருக்கும்போது, ஆண்டவரே என்ன நல்லா இருக்கியான்னு கேட்கறதுக்கு இந்த உலகத்துல யாருமே இல்லை. இந்த நேரம் இதோ குடும்பத்திலே பிரச்சனைகளோடு அவமானப்பட்டு நிற்கின்ற நேரம், ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நம் கண்ணீரை துடைக்கிற தெய்வம் நம்மோடு இருக்கிறார். அந்த ஆண்டவர் நம்மை தேற்றுவார். ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு, இந்த பெரும் குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு, ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு, எந்த பெரும் குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு, இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவே, எந்த நற்ப வாழ்வதனை நான் உந்தன் பதம் அர்ப்பணிக்கின்றேன், இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன், எந்த நற்ப வாழ்வதனை நான் உந்தன் பதம் அர்ப்பணிக்கின்றேன். என் வாழ்வின் வேதனை நேரங்களில் ஆண்டவரே உம் அன்பு இருக்கிறது என்று உணராமல் வாழ்த்தேன் ஆண்டவரே. இதோ மனிதர்களை தேடினேன், உறவுகளை தேடினேன், பொன்னை பொருளை தேடினேன், சிற்றின்ப ஆசைகளை தேடினேன் ஆண்டவரே. ஆனா உங்க அன்பு மட்டும் எனக்காக இருக்கிறது என்று மறந்து வாழ்ந்தேன் ஆண்டவரே. என்னை மன்னியும். இதோ நீர் இருக்கிறேன். என் துன்ப வேலையிலே, துயர வேலையிலே என் கண்ணீரை துடைக்க நீர் மட்டும்தான் இருக்கிறேன் என்பதை உணர்ந்து வந்திருக்கிறேன். என் வாழ்வை மாற்றும். கேட்டு ஜெபிப்போமா? என் வாழ்வின் வேதனை நேரங்களில் உன் அன்பு உண்டென்று அறியவில்லை, என் வாழ்வின் வேதனை நேரங்களில் உன் அன்பு உண்டென்று அறியவில்லை, உன் சொந்தமாக்கவே மார்போடு அணைக்கவே உடல்
என்ன செய்து நன்றி சொல்லுவே எந்த நற்ப வாழ்வதனை நான் உந்தன் பதம் அர்ப்பணிக்கின்றேன். இணைந்து பாடுவோமா? இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவே எந்த நற்ப வாழ்வதனை நான் உந்தன் பதம் அர்ப்பணிக்கின்றேன். நம்முடைய ஆழ்மனதின் வேதனை, பாரங்கள், தோல்விகள், அவமானங்கள் எல்லாத்தையும் ஒப்பு கொடுப்போம். இது ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற போது அந்த ஆண்டவர் நம் உள்மன காயங்கள், பாரங்களை எல்லாம் இதோ மகிழ்ச்சியாக மாற்றக்கூடிய தெய்வமாக இருக்கிறார். ஆண்டவரே, உம்மிடத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் வாழ்வின் மாற்றம். கேட்டு ஜெபிப்போமா? ஆழ்மனத்தின் துக்கபாரமெல்லாம் உம் தோளிலேற்றதை உணரவில்லை. ஆழ்மனத்தின் துக்கபாரமெல்லாம் உம் தோளிலேற்றதை உணரவில்லை. தனிமையிலே மனமுடைந்து போகையிலே உயிரை கொடுத்து மீட்டீரே. தனிமையிலே மனமுடைந்து போகையிலே உயிரை கொடுத்து மீட்டீரே. இயேசுவே என் ஆதாரம் நீ. கரம் உயர்த்தி இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்த நன்றி சொல்லுவே என்ற நட்ப வாழ்வதனை நான் உந்தன் பதம் அர்ப்பணிக்கின்றேன். இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவே எந்த நற்ப வாழ்வதனை நான் உந்தன் பதம் அர்ப்பணிக்கின்றேன். ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு எந்த பெரும் குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு எந்த பெரும் குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு. இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவே எந்த நற்ப வாழ்வதனை நான் உந்தன் பதம் அர்ப்பணிக்கின்றேன். இரண்டு கரங்களை உயர்த்தி இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவே எந்த நற்ப வாழ்வதனை நான் உந்தன் பதம் அர்ப்பணிக்கின்றேன். ஹல்லேலூயா 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 ஒப்புக்கொடுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா கர்த்தருடைய நாதரே, ஹல்லேலூயா ஒப்புக்கொடுக்கிறோம். ஹல்லேலூயா ஆண்டவரே, ஒப்புக்கொடுக்கிறோம். ஹல்லேலூயா நல்லவரே, ஒப்புக்கொடுக்கிறோம். ஹல்லேலூயா நல்லவரே, ஒப்புக்கொடுக்கிறோம். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா நன்றி, நன்றி, நன்றி. இந்த நல்ல
பதம் அர்ப்பணிக்கின்றே. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இதோ என் ஆண்டவர் இரக்கம் நிறைந்த ஆண்டவர். இதோ எனக்காக பிறந்தார், எனக்காக இந்த உலகத்திலே வாழ்ந்தார், எனக்காக அவமானப்பட்டார், எனக்காக துன்பத்தை ஏற்றுக்கொண்டார், எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தார். இதுதான் என்னுடைய நம்பிக்கை. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. பாருங்கள், ஆண்டவர் இயேசு இந்த கடவுள் ஒருபோதும் நம்முடைய பாவங்களுக்காக நம்மை தண்டிக்கக்கூடிய கடவுள் அல்ல. ஆனால் மனம் மாறி வரும்போது நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய கடவுளாக இருக்கிறார். எப்போதுமே நாம் அழுகின்ற போது அதற்கு பதில் தரும் கடவுளாக இருக்கிறார். அதுதான் இன்னைக்கு பார்த்தோம். லூக்கா நற்செய்தி 7வது அதிகாரத்துல அந்த விதவை தாயின் வேதனை, கண்ணீர் எப்படி இருந்திருக்கும். சாமி போறாருங்க, அவரே அந்த பாடையை சுமந்து கொண்டவர் சென்றவர்களை நில்லுங்க நிறுத்தி பாடையை தொடுகிறார். இதோ அந்த மகனுக்கு உயிர் தந்து அந்த உயிர்த்த மகனை அந்த தாயிடம் ஒப்படைத்து அந்த தாயின் கண்ணீரை துடைத்தார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இதோ எங்கோ அந்த விதவியின் மகனுக்கு, அந்த விதவியின் கண்ணீருக்கு பதில் கொடுத்த ஆண்டவருக்கு என் கண்ணீருக்கும் உங்களுக்கு கண்ணீருக்கும் பதிலை தர முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? முடியுங்க. அப்படியே தொடர்ந்து பார்க்கிறோம். லூக்கா நற்செய்தி 8வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். பாருங்களேன், ஆண்டவர் இயேசு அந்த தொழுகை கூட தலைவன் அவங்க வீட்டுக்கு போறாரு. 8:52 தொடர்ந்து வாசிக்கிற போது அங்க சொல்றாங்க, அந்த தொழுகை கூட தலைவனுடைய மகள் இறந்து விட்டார், இனி போதரை நீங்க தொந்தரவு செய்யாது. இயேசு தொந்தரவு செய்யாத, உன் பிள்ளைதான் செத்து போயிடுச்சு, நீ ஏன் போய் தொந்தரவு பண்ற? அந்த தந்தை பாருங்க, என் கண்ணீருக்கு பதில் தரும் ஆண்டவர் என் கூட இருக்கிறார். என் கண்ணீருக்கு பதில் தரும் என் ஆண்டவர் என் கூட இருக்கிறார். நான் அவரை பிடிச்சிக்கவன் சொல்லிட்டு இந்த உலகத்தை அங்க இருக்கக்கூடிய எல்லாரும் சொல்றாங்க, நீங்க போதகரை தொந்தரவு செய்யாதீங்க. இல்ல, நான் என் போதகரை தொந்தரவு செய்வேன். ஏனென்றால் என் மகள் எனக்கு வேண்டும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை அந்த தொழுகை கூட தலைவனுக்கு இருந்தது. அதனால் தாங்க இறந்த அந்த மகளை அவன் மீண்டும் உயிரோடு பெற்றுக்கொண்டார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இறந்த அந்த மகளுக்கு மீண்டும் உயிர் கிடைத்தது என்று சொன்னால், இதோ அதற்கு காரணம் என் ஆண்டவர் என் கண்ணீரை துடைப்பார் என்று அந்த தொழுகை கூட தலைவன் நம்பினார். அவர் ஆண்டவருடைய அந்த மன்னிப்பை, இரக்கத்தை, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். ஆண்டவரே என்னை ஆசீர்வதி, என்னை சுகப்படுத்தும், என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி நம் ஆண்டவரிடத்திலே ஜெபிப்போம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. இதோ விண்ணப்பத்தை கேட்கக்கூடிய தெய்வம், நம் கண்ணீரை காணக்கூடிய தெய்வம், நமக்கு சுகம் கொடுக்கக்கூடிய தெய்வம். இதோடைய தேவைகளை எல்லாம் அந்த நற்கனை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஒருவேளை மனிதர்கள் கைவிட்டு விடலாம், நம்பியவர்கள் கைவிட்டு விடலாம். ஐயோ, நான் நம்பிய டாக்டர் மருந்து எல்லாம் என்னை கைவிட்டுருச்சு, என்னுடைய தொழில் என்னை கைவிட்டுருச்சு, என் உறவுகள் என்னை கைவிட்டு விட்டது என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். கைவிடாதவர் என் ஆண்டவர் மட்டும்தான். ஆண்டவரே, இதோ விண்ணப்பத்தை கேட்கிறவரே, என் கண்ணீரை காண்கிறவரே, சுகம் தாரும் ஆண்டவரே. கேட்டு ஜெபிப்போமா? விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம்
ஏசையா விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே சோத்திரம் ஏசையா. இதோ அன்பு சகோதரனே சகோதரி, கப்ரியேல் தூதர் லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 37வது இறைவசனத்திலே மாதாவிட்டு சொன்ன வார்த்தை, கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. இதோ என்னுடைய வாழ்விலே எத்தனை எத்தனை காரியங்கள் முடியாது, இது இயலாது, இது நடக்காது. ஏன்னா எனக்கு சக்தி இல்லை, எனக்கு ஆற்றல் இல்லை, என்னிடத்துல பணமோ பொருளோ இல்லை. ஐயோ இந்த காரியங்கள் எல்லாம் என்னால முடியாது. என் பிள்ளைக்கு ஒரு திருமண வாழ்வு வேணும், என் பையனுக்கு ஒரு வேலை வாய்ப்பு வேணும், என் பிள்ளைய நல்லா படிக்க வைக்கணும். ஆண்டவரே பொருளாதார வசதி இல்லை ஆண்டவரே. இதோ என் நிலத்தை நான் ஓட்டணும் அப்படின்னா எனக்கு பொருளாதார வசதி இல்லை, அப்படியே வெறுமையா கிடக்குது. இதெல்லாம் நடக்காது, இயலாது என்று சொல்லி நம்புகிறீர்களா? துவண்டு போய் இருக்கிறீர்களா? சோர்ந்து போய் இருக்கிறீர்களா? ஆண்டவர்களால் முடியாதது ஒன்றுமில்லை. இதோ ஒரு கன்னியிடம் கரு தாங்கினார் என்று சொன்னார், ஆண்டவரால் எல்லாம் கூடும். மாதா நினைச்சாங்க, மாதா நம்பினார்கள், அது நிகழ்ந்தது, நடந்தது. என் சகோதரனே சகோதரி, உங்க வாழ்க்கையில முடியாது, உங்க வாழ்க்கையில இது நடக்கவே நடக்காது என்று இதோ துவண்டு போய் சோர்ந்து போய் இருக்கிறாய், நம்புக, கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. ஆண்டவரே இதோ உம்மால் கூடும், எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே. இதோ நைன் நகர விதவை மகனுக்கு இதோ தொட்டு சுகத்தை கொடுத்து உயிரோடு எழுப்பினீங்களே, அதே போல என் வாழ்க்கையில ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, உயிரற்ற என் வாழ்வு இப்போது உயிர் பெறும். நம்பி இதோ ஆண்டவர் இடத்துல செபிப்போமா? ஆண்டவர் நமக்கு விடுதலை சுகத்தை தருவார். உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீர் காண்பவரே சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் ஏசையா. ஆண்டவரே மனமுருகி உம்முடைய கரத்தை நீட்டுங்க ஆண்டவரே. இதோ பிள்ளைங்களா கண்ணீரோடு இருக்கிறார், தொடுங்க சாமி, இந்த கண்ணீர் எல்லாம் மாறட்டும். எத்தனையோ நற்கருணை ஆராதனையில இதோ அந்த மாதா தொலைக்காட்சி வழியாக செபிக்கிற போது செத்து போயிடுவாங்க சொன்னவங்க கூட இன்னும் உயிரோடு இருக்கிறாங்க. கேன்சர்ல 4th ஸ்டேஜ், டாக்டர்லாம் கை விட்டுட்டாங்க, இதோ நாள் குறிஞ்சிட்டாங்க, ஒரே மாதம் தான் நீங்க உயிரோடு இருப்பீங்கன்னு சொல்லிட்டாங்க. இதோ நற்கருணை ஆண்டவர்கிட்ட செபித்து எத்தனை பேர் இன்னும் உயிரோடு இருக்கிறார்கள். இதோ ஆக்சிடென்ட்ல இறக்க இருந்தவர்கள் எல்லாம் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறாங்க. தொழில்ல நஷ்டம், தற்கொலை பண்ணிக்கலாம் நினைத்த எத்தனையோ சகோதர சகோதரிகள் இதோ இந்த ஆண்டவரா இன்றைக்கு உயிரோடு பிசினஸ்ல நல்ல தொழில நல்ல வளர்ச்சி மகிழ்ச்சியோடு இருக்கிறாங்க. நாங்க தாங்க அதுக்கெல்லாம் சாட்சி. இதோ நானும் சாட்சி பிரதரும் பயணம் செய்யும் போது எத்தனையோ முறை விபத்துக்களிலிருந்து ஆண்டவர் உயிரோடு எங்களை மீட்டு இருக்கிறார். ஆண்டவருடைய கரம் நீண்டது, இதோ எங்களை தொட்டது, இதோ நோய்களை தொட்டது, தொழிலை தொட்டது. இன்னைக்கு மகிழ்ச்சியா இருக்கிறான். என் அன்பு சகோதரனே சகோதரி, இதோ உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, சாமி இதோ மனதுருகி கரம் நீட்டுங்க, உங்களுடைய கரம் எங்கள் வாழ்விலே தொடட்டும், என் குடும்பத்தை தொடட்டும், என் தொழிலை தொடட்டும், என் விவசாயத்தை தொடட்டும், என் படிப்பை தொடட்டும், என் வாழ்வு மாறும். ஆண்டவரே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? கடவுள் நமக்கு விடுதலை தருவார்,
கடவுளுக்கு விடுதலையை தருவார். நம்பிக்கையோடு பாடி ஜெபிப்போமா? மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, என்றும் அதிசயம் செய்பவரே, என்றும் அதிசயம் செய்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, ஆண்டவரிடம் என் கண்ணீரை காண்பவரே, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. என் சகோதரனே சகோதரி, நற்கருணை ஆண்டவரை பாருங்க. உங்கள் உள்ளங்களில் இருக்கிற எண்ணங்கள், ஏக்கங்கள் எல்லாத்தையும் ஒப்பு கொடுங்க. பல நேரத்துல இதோ நம்ம உள்ளத்துல இச்சையான எண்ணங்கள், போட்டி, பொறாமை. இதோ புனித பவுலடிகளா சொன்னார், உங்கள் உள்ளம் கடவுள் வாழும் ஆலயம் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று சொல். ஆனா அந்த உள்ளத்துல இன்னைக்கு பகை, பொறாமை, போட்டி, சண்டை, சச்சரவுகள், அழுக்காறு, குடிவெறி, காமவெறி, இப்படிப்பட்ட பாவத்தை எல்லாம் உள்ளத்திலே நான் போட்டி வைத்திருக்கிறேன். பல நேரத்துல அந்த பாவங்கள் தான் நம் துன்பத்திற்கு, துயரத்திற்கு, வேதனைக்கு காரணமாய் இருக்கிறது. ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே இதோ என் பாவத்தோடு நான் உன்னிடத்துல வருகிறேன். யோவான் நற்செய்தி 8வது அதிகாரத்தில் இந்த பாவியான பெண்மணியை மன்னித்தீரே, அதை போல என் உள்ளத்தை தொடும் ஆண்டவரே, என் பாவங்களை எல்லாம் மன்னியும் ஆண்டவரே, சுத்தமாகன்னு சொல்லி நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஆண்டவரே என் அழுக்காம், என் உள்ளத்திலே இருக்கக்கூடிய அந்த தீமைகள் எல்லாம் ஆண்டவரே மாறும். ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? நம் பாவங்களை எல்லாம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நமக்கு மன்னிப்பை வழங்குவார். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தாரோ, சுகம் தருபவரே, வல்லமை வல்லமை இறங்கிட்ட ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தால் நிரப்போ. ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம் ஏசையா. குரல் எழுப்பி ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளை தோடும், அவர்கள் மன்றாட்டை கேளும், அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை தாரும், நோய்கள் நீங்கட்டும். இதோ பாவ சாப கட்டுக்கள் அகலட்டும். இதோ உடம்பில் இருக்கிற நோய்கள் எல்லாம் நீங்கட்டும் ஆண்டவரே. ஆசீர்வாதத்தை தாரும், சுகத்தை தாரும், விடுதலையை தாரும் ஆண்டவரே, தாரும் ஆண்டவரே. ஆசீர்வதியும் 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 சுகப்படுத்தும் ஆண்டவரே. உங்களுடைய பரிசுத்த ரத்தம் பாயட்டும், இதோடைய பரிசுத்த ரத்தத்தால் நிரப்போம். நீ சிலுவையில் எங்களுக்காக சிந்திய அதே ரத்தம் இப்போது பிள்ளைகள் மீது பாயட்டும். உச்சம் தலை முதல் உள்ளம் காய்வை ஆண்டவருடைய ரத்தம் இப்போது பாயட்டும். விடுதலை கிடைக்கட்டும், உடல் சுகம் கிடைக்கட்டும், ஆசீர்வாதம் கிடைக்கட்டும், அபிஷேகம் கிடைக்கட்டும். நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க ஆண்டவர்கிட்ட, ஒப்பு கொடுங்க. உடைய குடும்பத்தை ஒப்பு கொடுங்க, பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க, உடைய இளைஞர்களை ஒப்பு கொடுங்க, குடும்பங்களை ஒப்பு கொடுங்க, குடும்பத்தின் தேவைகளை ஒப்பு கொடுங்க. இதோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய நிலைகளை ஒப்பு கொடுங்க, ஆடு மாடுகளை ஒப்பு கொடுங்க. இது அகில உலகத்தையும் ஒப்பு கொடுப்போம். ஆசீர்வதி ஆண்டவரே, பரிசுத்த ரத்தம் ஒட்டுமொத்த உலகத்தையும் நிரப்பட்டு ஆண்டவரே. சுகம் கிடைக்கும், விடுதலை கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும். நன்றி இயேசு, நன்றி இயேசு, நன்றி இயேசு. பானைகள் பெயர்ந்து போகலாம், குன்றுகள் அசைந்து
உங்களிடம் சொல்லுகிறார். கலங்காதே மகளே, ஆண்டவர் ஆறுதல் தருகிறார். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கண்மலையாம் கிறிஸ்து, கண்மலையாம் கிறிஸ்து ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். நன்றி சொல்லுங்க. இயேசு கைவிடவே மாட்டார், என்றும் கைவிடவே மாட்டார். நன்றி இயேசுவே. மாண்புயரே வருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்பு, பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெருக, புதிய நியம முறைகள் வருக, புலன்களாலே மனித இதன அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும், மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்த யாவுமாக இருவரிடமா வருகின்றவரா தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திரு உடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறை பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.